ஸ்கூட்டி ஜஸ்ட்டு 110 VS 4 இது கார்பரேட்டர் மாடல். இந்த வண்டி வந்து கொஞ்சம் நின்றுருச்சு. ஒரு 6 மாதம் ஒரு வருஷம் பக்கம் வந்து வண்டி நிறுத்திட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கழட்டினதில் கார்பரேட்டர்லாம் வந்து அந்த பெட்ரோலெல்லாம் கொஞ்சம் சரியில்லாதனால ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிருச்சு. அதனால் கார்பரேட்டர்லாம் கழட்டியிருக்கு. இந்த செல்ஃப் மோட்டர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷெல்லாம் போயிடுச்சு. செல்ஃப் மோட்டர் ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா இதோட திக்னஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா இப்போ தான் நான் கழட்டுறேன். இதுக்கு முன்னாடி யார் கம்பெனியில் சர்வீஸுன்னாங்க. அப்புறம் கிளச்செல்லாம் பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சிருச்சு. கிளச்சு இந்த புள்ளிகளெல்லாம் துருப்பிடிச்சி போயிடுச்சு. இது திருப்பி போட்டாலும் அந்த பின்னாடி வர அந்த புள்ளியில் வர சாப்பிட்டு இதெல்லாமே வந்து ஆயில் சீலெல்லாம் போயிடும். மறுபடியும் க்ரீஸ் எல்லாம் பெல்ட்டில் பட்டுட்டு பெரிய தொந்தரவு பண்ணும். கிளச்சு ஷூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனம் கம்மியாயிருச்சு. இதோட கிலோமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ ஒரு தடவை மட்டும் இன்ஜின் பிரித்து வேலை செஞ்சுருக்காங்க. இன்ஜின் பிரித்து எல்லாம் வேலை செஞ்சுருப்பாங்களாட்ருக்கு. இப்போ நான் இருக்கிற வேலையை மட்டும் பண்ணிவிட்டு அந்த கேபிள் ஐட்டம், இந்த கிளச்சு, கார்பரேட்ரு, அப்புறம் புது பேட்ரி மாற்றி தான் ஆகணும். இதை மட்டும் மாற்றிட்டு மீதி இருக்கிற சர்வீஸ் ஒர்க் பண்ணிக்கணும். பெயிண்டிங் வந்து இந்த ஸ்டிக்கர் கிட்டு மட்டும் வாங்கி மாற்ற சொல்லியிருக்காங்க. அது கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை யோசிக்கணும்.